நம்ம என்ன பார்க்க போறோம்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல சம் இஃப் கவுண்ட் இஃப் ஆவரேஜ் இஃப் அந்த ஃபங்க்ஷனை பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து சம் இஃப். இப்போ வந்து இங்க நான் டைப் பண்றேன் இஸ் ஈக்குவல் டு சம் இஃப் ரேஞ்ச் வந்து செலக்ட் பண்ண சொல்லுது. இப்போ வந்து நான் வந்து இந்த ரேஞ்சை வந்து செலக்ட் பண்றேன். மண்டே டு இந்த டே வந்து செலக்ட் பண்றேன் இந்த ரேஞ்சை. இப்போ கமா கிரைட்டீரியா கேட்குது. இப்போ வந்து நான் வந்து மண்டே அப்படின்ட்டு கிரைட்டீரியா கொடுக்குறேன். மண்டே அப்படின்ட்டு கிரைட்டீரியா கொடுத்துட்டு கமா சம் ரேஞ்ச் கேட்குது. இப்போ இந்த ரேஞ்சை நான் செலக்ட் பண்றேன். இதுல மண்டேவுடைய டேட்டாவை மட்டும் பிளஸ் பண்ணி நமக்கு இங்க சம் வந்து வரும். இப்போ என்டர் கொடுக்குறேன். இந்த மண்டே வந்து 10, இங்க ஒரு மண்டே இருக்கு 80, இங்க ஒரு மண்டே 150, டோட்டல் வந்து 240. ஓகேவா? இப்போ வந்து சம் வந்து நம்ம பார்த்தோம்னா டோட்டலா வந்து பிளஸ் பண்ணி நமக்கு ஆன்சர் வரும். சம் இஃப்ல நமக்கு தேவையான கிரைட்டீரியா மூலியமா நமக்கு வந்து சம் வர வைக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு சம் இஃப்ல இன்னொரு ஃபங்க்ஷன் பார்ப்போம். SUM சம் இஃப் கொடுத்துட்டு நான் வந்து இந்த ரேஞ்சை செலக்ட் பண்றேன். வெறும் இந்த சம் ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுத்துட்டு கிரைட்டீரியா கொடுக்குறேன். கிரைட்டீரியா வந்து லெஸ் தென் 50, கிரேட்டர் தென் 50, நம்ம எது வேணா லெஸ் தென் கிரேட்டர் தென் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து கிரேட்டர் தென் 100 இதோடைய சம் வந்து இங்கே எனக்கு வேணும் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ரேஞ்ச் நான் செலக்ட் பண்ணல, இங்கே இந்த ரேஞ்சை மட்டும் செலக்ட் பண்ணி இதில் வந்து கிரேட்டர் தென் 100 எதுவோ அதை மட்டும் ப்ளஸ் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ என்டர் கொடுத்தனா அதோட சம் வந்து நமக்கு வந்துடும். ஓகேவா? இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து கவுண்ட் இஃப் பார்ப்போம். இஸ் ஈக்குவல் டு COUNT கவுண்ட் இஃப். கவுண்ட் இஃப்ல ரேஞ்சு கிரைட்டீரியா நான் வந்து ரேஞ்ச் வந்து நான் இதை செலக்ட் பண்றேன். இதை செலக்ட் பண்ணிட்டு கிரைட்டீரியா வந்து கிரேட்டர் தென் 100 கிரைட்டீரியா கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். 5 எது 110, 120, 130, 140, 150 5 இருக்கு. இதை வந்து நம்ம கவுண்ட் இஃப்ல வந்து நம்ம நார்மலா கவுண்ட் கொடுத்தோம்னா இந்த இதுல இருக்க எல்லா டேட்டாவுமே நம்ம கவுண்ட் பண்ணி எத்தனை வேல்யூ இருக்குன்னு காட்டும். இப்போ நம்ம வந்து கவுண்ட் இஃப் மூலியமா போயிட்டு 100க்கு அதிகமான எவ்வளோ இருக்கு டேட்டா எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அதை மட்டும் கவுண்ட் இஃப்ல வந்து நம்ம வர வச்சாச்சு. நெக்ஸ்ட் ஆவரேஜ் இஃப்பும் த சேம் அதே தான். அதுல ஆவரேஜ் நம்ம பார்க்க போறோம். ஆவரேஜ் இஃப் இப்போ வந்து ரேஞ்சை நம்ம செலக்ட் பண்ண போறோம். இப்போ வந்து நான் இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டேன். கமா இப்போ கிரைட்டீரியா வந்து த சேம் நான் கொடுக்குறேன். கிரேட்டர் தென் 100 கொடுத்துட்டு க்ளோஸ் பிராக்கெட் கொடுக்குறேன். 130 இப்போ 110, 120, 130, 140, 150 இது எல்லாத்தையும் பிளஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆவரேஜ் வந்து 130 வருது. இந்த கீழே பார்த்தோம்னா நமக்கு இங்க இதை நான் செலக்ட் பண்ண உடனே கீழே பார்த்தோம்னா ஆவரேஜ் நமக்கு வந்துட்டு கவுண்ட் இவ்வளோ, சம் வந்து இவ்வளோ அப்படின்ட்டு இருக்கு. ஓகேவா? ஆவரேஜ் வந்து 130 அப்படின்ட்டு நான் கொடுத்துருக்கேன். கிரேட்டர் தென் 100 உடைய ஆவரேஜ் நமக்கு இங்க வந்துருது. சேம் இன்னொரு ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா ஆவரேஜ் இஃப்ல இஸ் ஈக்குவல் டு AVERAGE ஆவரேஜ் இஃப் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் ரேஞ்சை வந்து இதை செலக்ட் பண்றேன். முன்னாடி வந்து நான் நம்பர்ஸ் செலக்ட் பண்ணேன். நம்பர் செலக்ட் பண்ணி கிரேட்டர் தென் கொடுத்து நான் எவ்வளோ ஆவரேஜ் பார்த்தேன். இப்போ நான் வந்து இந்த டேவை செலக்ட் பண்ணிட்டேன். டே செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுத்துட்டு கிரைட்டீரியா வந்து டபுள் கோட் வெட்னஸ்டே கொடுக்குறேன். வெட்னஸ்டே WEED கொடுத்தாச்சு. கமா நெக்ஸ்ட் ஆவரேஜ் ரேஞ்ச் வந்து ஜஸ்ட் இதை நான் செலக்ட் பண்றேன். ஆவரேஜ் ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பிராக்கெட் என்டர். 65 வெட்னஸ்டேல பார்த்தோம்னா இங்க 30 இருக்கு. அடுத்து இங்க ஒரு 100 இருக்கு. 100 + 30 130 / 2 போட 65 நமக்கு ஆவரேஜ் வந்து இங்க வந்துருது. நம்ம இதை போல வந்து நமக்கு தேவையான கிரைட்டீரியாவுக்கு ஆவரேஜ் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? என்னென்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சம் இஃப்ல ஒரு 2 பார்த்தோம். கவுண்ட் இஃப், ஆவரேஜ் இஃப் பார்த்தோம். நெக்ஸ்ட் இதுலயே வந்து சம் IFS, கவுண்ட் IFS, ஆவரேஜ் IFS ஃபங்க்ஷன் இருக்கு. அதை நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து சம் IFS. இப்போ வந்து இஸ் ஈக்குவல் டு SUM சம் IFS சம் ரேஞ்ச் அப்படின்னு கேக்குது. சம் ரேஞ்ச்னா இதுதான் வந்து சம் ரேஞ்ச். இதுல தான் சம் நம்ம எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் அதை செலக்ட் பண்ணியாச்சு. கமா நெக்ஸ்ட் கிரைட்டீரியா 1. இப்போ வந்து நான் வந்து இந்த டேவை செலக்ட் பண்றேன்.
டேவை செலக்ட் பண்ணிட்டு கிரைட்டீரியா 1ல என்ன கொடுக்கலாமா, டியூஸ்டே கொடுக்கலாம். TUE டியூஸ்டே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கிரைட்டீரியா 2 இதை செலக்ட் பண்றேன். கிரைட்டீரியா 2ல இதை செலக்ட் பண்ணிட்டு அதுல வந்து ஃபெப் கொடுத்துடலாம். FEB கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். நமக்கு ஒரு ஆன்சர் வந்து வந்துடுது 110. இப்போ சம் இஃப்க்கும் சம் ஐஎஃப்எஸ்க்கும் என்ன வித்தியாசம்? சம் இஃப்ல நம்ம என்ன பண்ணோம், சம் ரேஞ்சு ஒரே ஒரு ரேஞ்சை மட்டும் செலக்ட் பண்ணி அதோடது இப்போ மண்டேனா மண்டேவோடது மட்டும் தான் நம்ம எடுத்துட்டு வந்தோம். சம் ஐஎஃப்எஸ்ல பார்த்தோம்னா இப்போ நான் வந்து இங்க டியூஸ்டே செலக்ட் பண்ணேன். டியூஸ்டே பிளஸ் இந்த பக்கத்துல இன்னொரு ரேஞ்சு செலக்ட் பண்ண கிரைட்டீரியா செலக்ட் பண்ணேன். பிப்ரவரி, டியூஸ்டே பிப்ரவரி இதுல எங்கெங்கெல்லாம் இந்த பாக்ஸ்ல இருக்கோ டியூஸ்டேயும் பிப்ரவரியும் சேமா வர எல்லாத்தையும் வந்து பிளஸ் பண்ணி நமக்கு வருது. ஓகேவா? சம் இஃப் போட்டோம்னா வெறும் இப்போ வந்து ஒரு ரேஞ்ச், இப்போ டியூஸ்டே அதோடைய டேட்டா, சாட்டர்டே அதோட டேட்டா, அந்த மாதிரி தான் நம்ம தனித்தனியாக எடுத்து வரலாம். இப்போ இதில் பார்த்தோம்னா 2 டெக்ஸ்ட் இருக்கு. டியூஸ்டே ஃபெப் அதோடது, நெக்ஸ்ட் டியூஸ்டே ஃபெப் அதோடது, நெக்ஸ்ட் அப்படி எவ்வளோ வருதோ அதுதான் நமக்கு கொடுக்கும். இங்கே பார்த்தோம்னா 20 + 90 110 நமக்கு இங்கே வந்துடுது. த சேம் இங்கே கவுண்ட் இஃப் IFS இஸ் ஈக்குவல் டு COUNT கவுண்ட் IFS கொடுக்குறோம். என்ன கேட்குது? கிரைட்டீரியா ரேஞ்ச் 1 அப்படின்ட்டு கேட்குது. இப்போ நான் வந்து கிரைட்டீரியா ரேஞ்ச் 1 இதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். கமா கிரைட்டீரியா வந்து மண்டே கொடுத்துக்கலாம். MON கமா கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கிரைட்டீரியா ரேஞ்ச் 2 கேட்குது. இப்போ நான் பக்கத்தில் இதை செலக்ட் பண்ணுறேன். கிரைட்டீரியா ரேஞ்ச் 2 கமா அதோட கிரைட்டீரியா பார்த்தோம்னா ஜான் கொடுப்போம். JAN கொடுத்து க்ளோஸ் பண்ணோம். 3 வருது. அப்போ மண்டேவும் ஜனவரியும் சேர்த்து 3 நமக்கு இருக்கு. மண்டே இதோ இருக்கு, ஜான், மண்டே ஜான், மண்டே ஜான். இப்போ நம்ம இந்த கிரைட்டீரியால ஒரு சேஞ்சஸ் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல வந்து ஜான் தேவையில்ல, மார்ச் தேவை, MAR தேவை அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்தோம்னா 0. ஏன் வரல? மண்டேக்கும் மார்ச்சுக்கும் நமக்கு இது லிங்க்ல இல்லை. மண்டே ஜனவரி நமக்கு 3 வந்தது. இப்போ மண்டேவுக்கும் மார்ச்சும் இது சேமா எந்த ரோலையுமே இல்லை. அதனால நமக்கு இங்க 0 வந்துருது. ஓகேவா? CO கவுண்ட் IFS வந்து இதுக்கு யூஸ் பண்ணலாம். வெறும் கவுண்ட் இஃப் வந்து நம்ம வந்து ஒரு டேபிளை செலக்ட் பண்ணி அதுல வந்து சில கிரைட்டீரியா இப்போ 100க்கு மேல தேவை அந்த மாதிரி கேட்டு நம்ம சின்னதாக இது பண்ணோம். இப்போ IFSல பார்த்தோம்னா நமக்கு 2 ரேஞ்ச் வந்து 2 கிரைட்டீரியா வந்து நம்ம கொடுத்து நம்ம ஈஸியாக வந்து 2-3 கிரைட்டீரியா வந்து நம்ம எத்தனை வேணா கொடுக்கலாம். n நம்பர் ஆஃப் கிரைட்டீரியா கொடுத்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி கவுண்ட் வந்து வர வச்சுக்கலாம். The same average IFS AVERAGE average IFS கொடுக்குறோம். என்ன கேட்குது? ஆவரேஜ் ரேஞ்ச் கேட்குது. இப்போ வந்து ஆவரேஜ் ரேஞ்ச்னா இதுதான், இந்த நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஆவரேஜ் ரேஞ்ச் கமா கிரைட்டீரியா ரேஞ்ச் 1. அது போல நம்ம n நம்பர் ஆஃப் கிரைட்டீரியா வந்து இந்த IFSல நம்ம கொடுத்துக்கலாம். கிரைட்டீரியா ரேஞ்ச் 1 கேட்குது. கிரைட்டீரியா 1 வந்து அதுல பார்த்தோம்னா தேர்ஸ்டே கொடுத்துக்கலாம். THU தேர்ஸ்டே கமா கிரைட்டீரியா ரேஞ்ச் 2 இதை செலக்ட் பண்றேன். ஏப்ரல் APR கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுக்குறேன். சாரி, இங்க கமா கொடுக்கல, கமா கொடுத்துட்டு இப்போ என்டர் கொடுப்போம். 75. ஓகேவா? இப்போ நம்ம எத்தனை வேணுமோ கிரைட்டீரியா நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். இப்போ இதுல பார்த்தோம்னா இந்த ஃபார்முலாஸ்ல நம்ம பார்த்தா தேர்ஸ்டே ஏப்ரல் இதெல்லாம் சேர்ந்து வரது தான். தேர்ஸ்டே ஏப்ரல் இதெல்லாம் சேர்த்து வர ஆவரேஜ் தான் நமக்கு வரும். இப்போ வந்து இந்த இடத்த நம்ம வந்து ஏப்ரல் வேணாம் மே கொடுத்தோம்னா MAY என்று கொடுத்தா 0 தான் வரும். சாரி, எரர் வந்திருக்கு. ஏன்னா வந்து நமக்கு இங்க வந்து தேர்ஸ்டேவும் மேவும் வந்து லிங்க்ல இல்லை. ஓகேவா? தேர்ஸ்டே அண்ட் ஏப்ரல் தான் இருக்கு. APR ஓகேவா? 75 வந்துடுது. இந்த லிங்க் இப்போ இந்த 2 கிரைட்டீரியாவுக்கும் லிங்க்ல இருக்கும்போது தான் நமக்கு இந்த இடத்துல ஆன்சர் வரும். இது வந்து சின்ன டேபிளா இருக்கு. இப்போ பெரிய டேபிளா இருந்தால் நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நிறைய வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். கவுண்ட், ஆவரேஜ், சம்லாம் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.